ஹாய் மக்களே. ஹாய் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மறுபடியும் மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்ன்றது தான். ஏன்னா வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் மனசுல என்ன நினைச்சேனோ அதுதான் மேடம் நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றப்போ வந்துட்டு அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வேற எதுலயும் நமக்கு கிடைக்காது. பீங் எ ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன சொல்றது ஒழுங்கா டெலிவர் பண்றோன்ற அந்த ஒரு இது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு நான் ஒரு ஆஃபீஸ்க்கு பண்ணிட்டு இருக்கிறப்போ ரெவ்யூ பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில வந்துட்டு எந்த இதுவும் வந்ததில்ல. ஒரு சிலர் தொடர்ந்து சொல்லுவாங்க. என்ன சொல்றது இது வந்து எனக்கு தனியா ஒரு அங்கீகாரம் கொடுத்து சொல்றப்போ வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நம்ம எந்த வயசா இருந்தாலும் வந்துட்டு தட்டி கொடுக்க யாராச்சும் இருப்பாங்களான்ற மாதிரி பாக்குற மாதிரி தான் இருக்கு. என்ன நான் இதுல சந்தோஷப்படுறத வச்சு நான் சொல்றேன் நான். ஸோ வில் கோ ஸ்டிக் இன் டு த டாபிக். சாண்ட்ரா பிரஜன் இவங்களோட மீட்டை பத்தியான ஒரு டாபிக். நான் என்ன கேக்குறேன்னா, சாண்ட்ரா பிரஜன் நீங்க ரெண்டு பேரும் ஒரு கப்பலா உள்ள போனீங்களே, அந்த மாதிரி மலையாளத்துல ஒரு கப்பல் உள்ள அனுப்பினாங்களே, அதே மாதிரி உங்களை அனுப்பியிருக்காங்க. நீங்க என்ன சாதிச்சீங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கேள்விகள் எல்லாம் வந்துட்டு கேட்டிருக்கலாம். ஆனா வந்து என்ன சொல்றது எடுத்த எடுப்பு என்ன சொல்றது ஸ்டார்டிங் எண்டிங் எல்லாமே வந்துட்டு அந்த கா டாஸ்க்லயே முடியுது. ஸோ அந்த கா டாஸ்க் தவிர வந்துட்டு அந்த பிக் பாஸ் சீசன் 9ல ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்னு கேட்டா பதில் இல்ல. இப்ப இவங்க ஆங்கரும் வந்துட்டு கேள்வி ஏன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப சாண்ட்ரா நீ என்ன பண்ண? அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்த, ஷர்ட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்த. இப்ப இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு பேச முடியும் நம்மனால? சோ நாங்களே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரிவ்யூ கொடுக்குறப்பெல்லாம் என்னையா இது ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குன்ற மாதிரி இருந்தது எங்களுக்கு. கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஆனா வந்து இந்த அளவுக்கெல்லாம் வந்து ஒரு கஷ்டம் இருக்கா? என்ன சொல்றது இதெல்லாம் வந்துட்டு டிராமட்டிக்கலா இருந்தது. அதே மாதிரி வந்து அந்த அம்மா ஃபர்ஸ்ட் அந்த கெமியும் பிரஜனும் கார்ல வெளியில கூட்டிட்டு போறப்ப அந்த அம்மா ஒரு டிராமா பண்ணாங்க பாரு, அச்சா அச்சான்னு சொல்லிட்டு. இவர் வந்து இன்னொரு டிராமா பண்ணாரு பாருங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு கூட வந்துட்டு அவ அப்படி அழலன்னு. கைண்ட்லி கைண்ட்லி எவர் டோன்ட் கம்பேர்ன்றத சொல்றேன். அப்பான்றதெல்லாம் வேறங்க. நீ ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அவ்வளவுதான். ஒரு ஹஸ்பண்டும் அப்பாவையும் வந்துட்டு தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. அது எட்ட முடியாத ஒரு விஷயம். என்ன சொல்றது அதோட இதுவே வேற. நான் இன்னொரு இதோட கம்பேர் பண்ண இன்னொரு ஆணோட கம்பேர் பண்றது தயவு செய்து அது பண்ணாதீங்க. ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வேற, அப்பா அப்பா வேற. அப்பாக்கு நிகர் எதுவுமே கிடையாதுன்றது தான் வந்துட்டு நான் என் வாழ்க்கையில கத்துட்ட பாடம். சோ இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இது மீட்டை பத்தி பேசலாம். நம்ம மீட்டை பத்தி பேசுறப்போ வந்துட்டு சாண்ட்ராட்ட ஷூட்டிங் த கொஷின் கார் டாஸ்க். நான் என்ன கேக்குறேன் நான் இது லுக் இது வந்துட்டு நான் என்னோட வியூஸ்ன்றதுனால இப்ப என்னோட இது நான் கொடுக்குறேன் அப்படின்னு ரிவ்யூ கொடுக்கறதுனால என்னோட வியூஸை தான் நான் கேக்குறேன். இப்போ அக்கார்டிங் டு மீ கார் டாஸ்க்னு சொன்ன உடனே அந்த அம்மாக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கணும். இது கிண்டலான விஷயம், கிண்டல் பண்ற விஷயமே கிடையாது. பட் அவங்க அதை வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆப்ஜெக்டா எடுத்துட்டு அவங்க பண்ணாங்க பாருங்க. அதுக்காக கிண்டல் பண்றோம். நீங்க காட்டாஸ்க்னு சொன்னப்பவே உங்க நினைவுகள் எல்லாம் அங்க போயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா the way she is explaining ஒரு சினிமா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் she is explaining. நம்மெல்லாம் கூட பார்த்தோம்ல. 24/7 அது வந்துட்டு பார்த்துட்டு தானே இருந்தோம். 2 ஹார்ஸுக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. வேர்பல் அபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹானஸ்ட்லி பார்த்தவங்க யாருன்னா சொல்லுங்க. டிட் தே ஸ்டார்ட்? காமருதின்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்துட்டு காமம் அப்படின்றத கொண்டு வந்தீங்க. அப்ப அவங்க திருப்பி சொல்றாங்க, அப்ப நீ எப்படி பிள்ளை பெத்துக்கின அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமம் இல்லாம நீ எப்படி பிள்ளை பெத்துக்கின அப்படின்றத கேக்குறாங்க. ஸோ யூ வெர் ட்ரிகரிங் தெம். அவங்கள ட்ரிகர் பண்ணி இப்போ ஷீ இஸ் அ சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ன்றதுனால வந்து ஷீ நோஸ் வெரி வெல் ஹவு டு ட்ரிகர் பர்சன். இப்போ கம்ருதீன் வந்துட்டு இவங்க சொல்றாங்க பக்கெட் எல்லாம் வந்துட்டு தூக்குறப்போ அவ்வளோ இதுவா இருக்கும். லைக் இஸ் ஒரு என்ன பாடி பில்டர் மாதிரி, ஜிம் பாடி பில்டர் மாதிரி அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. அந்த அப்போ வந்துட்டு அதுல ஒரு அடி அடிச்சாலே செத்துருவாங்க.
இப்ப பாரூக் இப்ப இப்ப இது வந்துட்டு பாரூக் முன்னாள் நடந்த ஒரு இன்சிடென்ட்டையும் இதுல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பாரூக் அப்படிதான் வந்துட்டு முன்னால வந்துட்டு அந்த மாதிரி பண்ணினாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருந்தேன், எனக்கு அந்த பயம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அந்த பயம் இருக்கிறப்போ அப்போ அந்த பயம் இருக்கிறப்போ நீ ட்ரிகரே பண்ண போறது இல்லை, நீ பாட்டு அமைதியா இருக்க போற. அப்படியும் அவங்க உன்னை ட்ரிகர் பண்ணா என்ன பண்ண போற? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு நீ இறங்கி வந்துட போற. அதுதான் வந்து ஜென்யூன் பிளே இல்லைங்களா? இது பிசிக்கல் டாஸ்க்ன்றப்போ வந்துட்டு யாரும் நம்மளை தள்ளக்கூடாது, நம்மளை தொடக்கூடாதுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க தான் ட்ரிகர் பண்றீங்க, அதுல ட்ரிகர் ஆயிட்டு அவங்க அதுக்கான இதுவை கொடுக்குறாங்க. பட் என்னன்னாக்கா யூ பிளேட் வெல்ன்றது தான் நான் சொல்ல வரேன். நான் ஒரு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு அழகான டிராமாவை கொண்டு வந்து கண்ணு முன்ன நிறுத்தியிருக்க அப்படின்றது தான் நாங்க சொல்றோம். ஸோ ஹியர் வாட் ஹேப்பன்ஸ்னாக்கா ஷி ஸ்டார்டட் எக்ஸ்பிளைனிங் இல்ல, ஷி ஸ்டார்டட் நரேட்டிங் எ ஸ்டோரி. இப்படி எல்லாம் நடந்தது, அப்படி எல்லாம் நடந்தது, முதல் கையை இப்படி வச்சாங்க, அப்படி. அது என்னங்க, அது காரு பின் சீட்டுங்க, என்னங்க இது? எட்டி உதைச்சாங்க, பாசிபிலிட்டிஸே கிடையாதுங்க. இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க டோர் கிட்ட சாண்ட்ரா, பக்கத்துல பாரு, பக்கத்துல கம்ருதீன், இதுல திவ்யா வேற நடுவுல கையை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்படிங்க பாசிபிள் இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க? காலால நீக்கினாரு, அது உண்மை. கம்ருதீன் வந்துட்டு காலால தள்ளி விட்டது, அது உண்மை. பட் நீங்க வந்து இப்ப சொல்றது எப்படின்னாக்கா, எட்டி உதைச்சாங்க, துப்பினாங்க, நாக்க கடிச்சாங்க, அடிக்க வந்தாங்க, அங்க வந்துட்டு யாரும் என்ன அடிச்சா கூட யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்புறம் the other statement she is giving us, அங்க வந்துட்டு இப்போ அடிபட்டாலும் வந்துட்டு உள்ள இருந்த ஆட்கள் வர்றதுக்கு வந்து நேரமாகும், நாங்க பார்வதி இஷ்யூக்கே பார்த்தோம். அப்போ ரொம்ப என்ன சொல்றது, பிக் பாஸ்ல வந்துட்டு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்றத சொல்ல வராங்க. யாருக்குன்னா அடிபட்டா பிக் பாஸ்ல வந்துட்டு சேஃப்டி கிடையாதுன்றத சொல்ல வராங்க. சோ அவங்க என்ன இதுதான் இனிஷியேட் பண்றாங்க. அங்க எனக்கு எதுனா ஆயிருந்தா இப்ப அங்க இருக்கிறவங்களே வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல. உள்ள இருக்க 70 கேமராஸ் இருக்கு, எனக்கு தெரியலங்க. ராத்திரியும் பகலும் வந்து அந்த கேமராமேன்ல இருந்து உட்கார்ந்து உங்களை கண்காணிச்சுட்டு அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கும் போது நீங்க இப்ப அபாண்டமா இப்படி ஒரு பழி போடுறீங்க அப்படின்னா, என்ன சொல்றது, உங்களை எதுக்கு இந்த ஷோக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்றதே வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக்குறீங்கன்றதுதான். நீங்க பணம் தேவைன்னு சொல்றீங்க, பிக் பாஸ் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் சொல்றீங்க, ஆனா அந்த பெரிய பிளாட்ஃபார்மை இந்த அளவுக்கு கொச்சப்படுத்துறது எந்த வகையில நியாயம்ன்றதுதான் என்னோட சிம்பிள் கேள்வி. இப்போ அத்தனை கேமராஸ் இருக்கு, 24/7 லைவ் போயிட்டு இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறப்போ உங்களை அதை மீறி யார் என்னங்க செய்ய முடியும்? இப்போ இந்த டாஸ்க்ல நீங்க விழுந்தது கொண்டது கூட வந்து இன்கேஸ் அவங்க தள்ளிவிட்டது வந்துட்டு தவறா இருந்திருந்தால் பிக் பாஸ் வாய்ஸ் அங்க வந்திருக்கணும். இது வந்துட்டு பண்ணது தப்பு, கம்ருதீன் வெளியில வா, அது சொல்லியிருக்கலாம். ஏன்னா அடுத்த ஸ்டெப் வந்துட்டு தே ஸ்டார்டட் பிளேயிங் விக்கல்ஸ் உள்ள போறதாகட்டும். அப்போ வந்துட்டு பிக் பாஸ் வாய்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க எந்த இடத்துக்கு வேணா போகலாம்னு சொன்னப்போ வந்துட்டு வாடா இப்ப வச்சுக்கலாம் வாடான்னு சொல்லிட்டு சபரியை கூட்டிட்டு போயிட்டு கம்ருதீன் சண்டை போடுறதாகட்டும், இது எல்லாமே சாதாரணமா தான் நடந்த ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி சாண்ட்ரா சொல்றது என்னன்னா, எங்களுக்கு தெரியாது பிக் பாஸ் எப்படி இருக்கும். அப்ப நீ என்ன எல்லாம் பார்த்துட்டு வந்த மாதிரி வந்து பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்ட? யார ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க? என்ன பண்றீங்க எனக்கு சத்தியமா புரியல. இப்ப வந்தீங்க, நீ இது பண்ணல அது பண்ணலன்னு எல்லாருக்கும் பேப்பர் எல்லாம் கிழிச்சு கிழிச்சு வேற டஸ்ட்பின்ல போட்டுட்டு இருந்தீங்க. என்ன பர்பஸ்க்காக போட்டீங்க? எதுவுமே பார்க்கல அப்படின்னா? நான் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை நான் பிக் பாஸ. என்னை வந்துட்டு இது நீ பேசணும்னு சொல்லிட்டுன்னு கூட்டிட்டு வந்தாங்களாம், அதை அவங்க பேசிட்டாங்களாம். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் வேற மாதிரி இருந்ததாமா. இந்த அஞ்சலி பாப்பாக்கு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்த மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க போல இருக்கு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம அந்த ஷர்ட்டை வச்சு ஒரு வாரம் ஸ்கிரிப்ட் ஓட்டியிருக்காங்க. அந்த ஷோ மூவ் பண்ணணும், அதான் ஸ்கிரிப்டட், எல்லாமே ஸ்கிரிப்ட் பண்ணி 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 பழக்கம். இப்போ வந்துட்டு இப்போ இன்னைக்கு இங்க என்ன பேசணும்னுட்டுன்னு கிளீனா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்கிறாங்கப்பா எல்லாமே. இது இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, கத்தினாங்க, நாக்கம் அடிச்சாங்க, அத்தையே திருப்பி திருப்பி 3 வாட்டி சொல்றாங்க. நாக்கம் அடிச்சாங்க, கத்தினாங்க, எச்சு துப்பினாங்க. அங்க எச்சு துப்புறதுக்கு எங்க இடம் இருந்தது முதல்ல? சாண்ட்ரா, என்ன முற்றுப்புள்ளி வச்சு முடிஞ்சு போற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நீங்க கமா போட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. இது வந்து என்ன சொல்றது, இதுல வந்துட்டு அந்த 2 பெண் குழந்தைங்களை முன்னாடி வச்சுட்டு வர பேசிட்டு இருக்காங்க.
சூப்பர். அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்றாங்க, அங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க எங்களுக்கு பிக் பாஸ்க்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இவ்வளவுலாம் இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியாது. அந்த கதையெல்லாம் சொல்றப்போ வந்துட்டு கம்ருதீன் வந்துட்டு மன்னிப்பு கேட்க வந்தானா, அதை வந்துட்டு நான் பார்க்கவே இல்லை, நான் டிவில பார்த்தது தான், நான் எனக்கு தெரியாது. அப்ப அதை சொல்லிட்டு இதையும் சொல்றாங்க. இப்போ வெளியில ஒருத்தர் போறாங்கன்றப்ப வந்துட்டு கடைசி நேரத்துல வந்துட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி என்ன அடிச்சுட்டு போனாக்கா என்ன பண்றது? அதுக்காக நான் பயந்து போய் அரோரா பின்னாடி ஒளிஞ்சுட்டேன் அப்படின்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அந்த நைட் வந்துட்டு நான் நல்லா தூங்கிட்டு இருந்த கனவு வந்தது, இதேதான் எனக்கு கனவு வந்தது. கனவு வந்துட்டு நான் முழிச்சு பார்க்கும்போது அங்க டோர் கிட்ட வந்துட்டு கம்ருதீன் நின்னான். தப்பான ஒரு விஷயங்க இது. he was not at all he was actually he was having his dinner. அந்த கார்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் கிச்சன்ல சாப்பிட்டுட்டு இருந்த பையன் அது. சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இப்படி வரப்பதான் வந்துட்டு இவங்க இங்க வந்துட்டு ஒரு அலறல் கத்த ஆரம்பிச்ச அப்புறம் தான் வந்துட்டு அந்த பையன் அங்கிருந்து ஓடி வந்து டோர் கிட்ட நிக்கிறப்போ இதுல சபரியும் விக்ரமோ கம்ருதீன் இவங்களே வந்துட்டு அதை பெருசு பண்ணிட்டு இருக்காங்க, உன்னை பார்த்துதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு கம்ருதீனை வெளியில அனுப்புறாங்க. கம்ருதீன் வந்து என்ன சொல்றது, டோர் கிட்ட நின்னு எல்லாம் பார்க்கல, நீ என்ன பண்ற, நீ எப்படி தூங்குற, உன் அழகு என்னன்றதெல்லாம் யாரும் பார்க்கல. அந்த அளவுக்குலாம் அங்க யாரும் கிடையாது. ஸோ ஷி சேயிங் தட் அவ்வளோ பப்ளிக் உட்காந்துட்டு இருக்காங்க. பேட தான் வச்சுக்கோங்க. அவ்வளோ பப்ளிக் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க எதிரில் வந்துட்டு இந்த விஷயம் சொல்றாங்க. கம்ருதீன் வந்துட்டு டோர் கிட்ட வந்தது எனக்கு பயம் இன்னும் ஜாஸ்தியாயிடுச்சு. அப்ப அவங்க ஆங்கர் கேக்குறாங்க, அப்போ பார்வதியை மன்னிக்க நீங்க தயாரா அப்படின்னா, மன்னிக்கலாம் தயார் இல்ல, அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, அதுக்குள்ள மனசார கேட்ட மாதிரி எல்லாம் எனக்கு இல்ல. மன்னிப்ப நான் மறக்கலாம் மாட்டேன். ஐ அக்செப்டட் அர் அப்பாலஜி, பட் என்னால அதை மன்னிக்க எல்லாம் முடியாது. லுக், இது வந்துட்டு இப்ப இவங்க சொல்றது என்னன்னா, அந்த கார் டாஸ்க் பத்தி இவங்க சொல்றது என்னன்னா, ஒரு ரன்னிங் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது யாரோ இவங்களை புஷ் பண்ண மாதிரி ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நடந்தது என்னன்னா, அது சும்மா ஒரு டம்மி கார் நிக்க வச்சுட்டு அது ஓடெல்லாம் கிடையாது, அதுக்குள்ள உட்கார்ந்த ஒரு விஷயத்தை இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் நிஜம். இத அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. 1008 கதைங்களை வந்துட்டு துணுக்குகள் எல்லாம் சேர்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து இவங்க இதுக்கு தேவைப்பட்ட மாதிரி எல்லாம் வந்துட்டு அதை இது பண்ணி சொல்றாங்க. அது பிசிக்கல் டாஸ்க். வென் யூ ஹாவ் சம் பிசிக்கல் இஷ்யூஸ், மென்டல் இஷ்யூஸ். இப்ப இதுல இன்னொன்னும் சொல்றாங்க, குழந்தை பிறந்த அப்புறம் வந்துட்டு ட்வின்ஸ் பிறந்தது யாரும் இல்ல பாத்துக்கிறதுக்கு, நான் மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்தேன். குழந்தை பிறக்கிற வரைக்குமே ட்வின்ஸ்ன்றதுனால வந்துட்டு லேபர் வார்டுக்கு போறதுக்கு முன்ன வரைக்கும் வந்துட்டு நான் வாமிட்டிங், இட் ஹேப்பன்ஸ் ஃபார் மெனி பீப்புள். ஸோ அது வந்துட்டு வாந்தி எடுத்துட்டு இருந்தேன். இப்போ நான் வீட்டில் இருக்கும் போது கூட வந்துட்டு நான் வாந்தி எடுத்துட்டு அப்படியே படுத்துட்டு இருப்பேன். பிரஜனை ஷூட் முடிச்சுட்டு வந்து அதை கிளீன் பண்ணுவாரு. ஓகே, என்ன சொல்றது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங் அதெல்லாம் வேற விஷயம். இப்ப என்ன சொல்ல வராங்க, அப்ப அந்த டைம் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் இருந்தது, குழந்தைங்களை நானே எல்லாரும் பாத்துக்கணும் அப்படின்றப்போ வந்துட்டு நான் ஓடி கூட போயிட்டேன் நானு. ஸோ ஷீஸ் ஹேவிங் சம் இஷ்யூஸ். ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பேனிக் அட்டாக் வந்திருக்குன்னு பிரஜனும் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இப்ப இந்த மாதிரி நான் ஓடி எல்லாம் போயிருக்கேன், நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் த சிச்சுவேஷன்ன்றதுனால, இந்த சினாரியோல வந்து நான் எஸ்கேப் ஆகிறதுக்காக நான் ஓடி போயிருக்கேன்னுட்டுன்னு இப்போ இவங்க சாண்ட்ராவும் சொல்றாங்க. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், அவர் பாலா வந்துட்டு ரொம்ப இதுவா சொல்லிட்டு இருந்தாரு, நாங்கெல்லாம் வந்து மென்டல் எல்லாம் எப்படி ஃபிட்டா இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு நாங்க டெஸ்ட் எல்லாம் வச்சுட்டு தான் எடுத்தோம், இன்டர்வியூ எல்லாம் வச்சுட்டு தான் எடுத்தோம், த கொஸ்டின்ஸ் வெரி டஃப் அப்படி இப்படின்னு சொன்னாரு. அப்போ இத கேட்டிருக்க மாட்டீங்களா? வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் உள்ள வரப்ப இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? சோ இந்த பிரச்சனை யாருது அப்படின்னா வந்துட்டு பாலா மேலதான் நான் சொல்லுவேன். நான் ஹெட் ஆஃப் இந்த ப்ரோக்ராம் ஹெட் பாலா மேலதான் நான் சொல்லுவேன். ஏன்னா மென்டலி இஃப் ஷி இஸ் நாட் ஓகே டு பிளே அ டாஸ்க், அது கூட முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வந்திருக்கு. பிரஜனை வெளியில எலிமினேட் பண்ணி போறாங்க அப்படின்றப்போ ஒரு பேனிக் அட்டாக் வந்திருக்கு. சோ அதுக்கப்புறமும் வந்துட்டு இதுக்குள்ள பிக் பாஸ்க்குள்ள அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா பாலாவோட தப்பு அது. சோ பாலா, விஜய் சேதுபதி தான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். இப்போ பாரு வந்து ஒரு டிஃபமேஷன் சூட்டே போடலாம். ஒண்ணு, இந்த மாதிரி வந்து ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறவங்கள பிசிக்கல் டாஸ்க்ல என்னோட விளையாட விட்டாங்க அப்படின்னு போடலாம். இன்னொன்னு, நான் பேட் டச்ன்ற வார்த்தையே சொல்லல,
இவங்கெல்லாம் வந்து அது அன்வான்ட் டச்ன்னு சொன்னேன், இவங்கெல்லாம் தான் வந்து அந்த பேட் டச்ன்னு சொன்னாங்க அப்படின்றது போடலாம். அப்புறம் இப்ப இப்ப இவ்ளோ பேசுறாங்க இல்ல, சபரி வந்து அடிச்சப்போ வந்து இப்ப திவ்யாலாம் கூட எவ்வளவு கதை பேசிட்டு இருக்காங்க உட்காந்து இன்டர்வியூ இன்டர்வியூ பேசிட்டு இருக்கிறப்போ. அப்ப நான் என்ன கேக்குறேன், சபரி அடிச்சு அந்த பொண்ணுக்கு அப்படி இருக்கிறப்போ எல்லாம் சிரிச்சு இல்ல பேசிட்டு இருக்கீங்க. ஈவன் சாண்ட்ரா ஐம் ஆஸ்கிங் யூ, அந்த வாய் தான் வாயை உடைச்சிருக்கணும்னு எல்லாம் பேசினது யாரு? பிரஜன் சொல்றாரு, நாங்க என்ன பெண்கள்ன்றப்போ வந்து சின்ன குழந்தைங்களா இருந்தா கூட வந்துட்டு நாங்க ஒருமையில பேச மாட்டோம், வாங்க போங்கன்னு தான் பேசுவோம். சுபிக்ஷா பார்த்து டிவார்மிங் பண்ணணும், உங்க அப்பாக்கு யார் பால் ஊத்துவாங்க, உனக்கு யார் பால் ஊத்துவாங்க, இதெல்லாம் வந்துட்டு பேசலாம். என்னங்க என்ன தெரியுமா பண்றீங்க? செண்டு செண்டா பூ எடுத்து எங்க காதுல நல்லா ஃபெவிக்விக் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. எல்லாமே நாங்க பார்த்துட்டு வரோங்க, நீங்க என்னமோ புதுசு புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு இதுலயுமேன்றதுதான். இதுல இன்னொரு விஷயம் பிரஜன் சொல்றது என்னன்னா, கம்ருதீன் கிட்ட இப்ப இப்ப நவ் ஹி இஸ் ஓப்பனிங் இட் அப். கம்ருதீனுக்கு நான் கால் பண்ணி பேசினேன். ஏன் பேசினேன் அப்படின்னா, இப்ப கம்ருதீன் வந்துட்டு இது வரைக்கும் அந்த வார்த்தை சொல்லவே இல்லை. இவர் பேசினார், கலையரசன் தான் வந்து திவாகர் கிட்ட பேசினது அங்க பிக் பாஸ் வீட்ல. கம்ருதீன் இதை ஓப்பன் அப்பே பண்ணல. நவ் ஹி ஹாஸ் ஓப்பன்ட் இது பிரஜனை. நான் கம்ருதீனுக்கு கால் பண்ணி பேசினேன். ஏன்னா வந்துட்டு அது மனசுல அவனுக்கு அந்த ஒரு இது இருக்கக்கூடாதான். அவ்வளோ பெருந்தன்மையா அவனுக்கு. அவன் ரெட் கார்டு வாங்கி அவன் வாழ்க்கை அழிச்சிட்டு வெளியில வந்திருக்கான், வெளியில வந்து எதனா பண்ணிட போறான்ற பயத்துல நீங்க பண்ணீங்க. நீங்க சும்மா உட்காந்துட்டு நான் உள்ள போனாக்க அவனுக்கு பேட் டைம், அவன் வெளியில இருந்தாக்க குட்டை, என்ன பேச்செல்லாம் நீ பேசிட்டு போன ரவுடி மாதிரி. இதுல இந்த அம்மா வேற பிரஜன் இருந்திருந்தாக்க இந்த மாதிரி நடந்திருக்க பாசிபிலிட்டிஸ் போட்டு அடிச்சிருப்பாரு மிதிச்சிருப்பாருன்னுட்டு இந்த அம்மா பேசுறது. அப்போ உங்க வீட்டு ஆம்பளைக்கு வந்துட்டு அந்த யாருன்னா ஒருத்தரை பண்றப்ப ட்ரிகர் பண்றப்ப அடிக்கணும் ஒதுக்கணும்னாக்கா மத்த ஆம்பளைங்க பண்ணக்கூடாதா? என்னங்க இது எனக்கு சுத்தமா வந்துட்டு என்ன சொல்றது, இவங்க கேம் நம்மளுக்கு புரியுது, நம்ம ஒரு ரெவ்யூ கொடுக்குறோம், நம்ம பேசுறோம். இதையே வந்துட்டு இவ்வளவும் வந்து கேட்டுட்டு இன்னும் மறுபடியும் அவங்க இன்னொரு கதையை கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்றப்பதாங்க மனசு ஏத்துக்க மறுக்குது. என்னடா இப்படி எல்லாம் கூட இருக்காங்களா? என்ன தமிழ்நாட்டு தாய்மார்கள் எல்லாம் மன்னிக்க தயாரா இருந்தாக்க நான் மன்னிக்கிறேன். நான் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த மருமகள் நானு. அன்னைக்கு உட்காந்துட்டு கேரளால இருந்தாக்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க, சென்னையில தான் எங்களை இப்படி பண்ணாங்கன்னுட்டு தமிழ் மக்களை பத்தி அசிங்கமா பேசல நீ. இதுல எதுக்கு தமிழ்நாட்டு தாய்மார்கள் எல்லாம் இழுக்கிறாங்கன்னு தெரியல. அகெயின் அண்ட் அகெயின் இது வந்துட்டு பேனிக் அட்டாக்ன்றதெல்லாம் வந்துட்டு மனிதாபிமானம்ன்றதெல்லாம் வந்துட்டு நான் பாக்குறதுக்கு தயாரா இல்லைங்க. பேனிக் அட்டாக் இருக்கிற, அது கூட 1 வீக் முன்னாடி அதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள கண்டஸ்டண்டா வச்சிட்டு இருந்தது பிக் பாஸோட தப்பு. பிசிக்கல் டாஸ்க்கு அவங்கள அலோ பண்ணது பிக் பாஸோட தப்பு. அப்படியும் வந்து அவங்க உதைச்சு கீழே விழுந்த, உதைச்சாங்கன்னா வந்து உட்காந்து 2 பேரும் என்ன சொல்றது, கைய காலை கட்டி போட்டெல்லாம் அடிக்கலாங்க, தள்ளி விட்டாங்க, அவ்வளவுதாங்க நடந்தது. இதுல வந்துட்டு நீ பேச ஆரம்பிச்சா அவங்க திருப்பி பேசினாங்க. எப்படி அது நீ ஒண்ணு வந்துட்டு நீ ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாக்க நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்களா? ஒரு நியாயம் வேண்டாமா நாம பேசுறதுல கூட? இதுல பிரஜன் உட்காந்துட்டு வேற என்ன பெரிய ஹீரோயிசம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாமே ஃபேக்கு, எல்லாமே நரேட்டிவ் அவங்க பேசுனது. கம்ப்ளீட்டா இது வந்துட்டு வேற ஒரு டிராமா கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. நான் இப்படியெல்லாம் ஆச்சு அப்படியெல்லாம் ஆச்சு அவ்வளோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுங்க. ஒரு இன்சிடென்ட்டை அவ்வளோ அழகாலாம் வந்துட்டு நரேட்டிவ் பண்ணி எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணவே முடியாது. ஸோ பியூர்லி ட்ராமா. அது கூட வந்துட்டு என்ன சொல்றது, குழந்தைங்க பாக்குறாங்க குழந்தைங்க பாக்குறாங்கன்னு அடிச்சுன்னு இப்ப இந்த குழந்தைங்க 2 ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஏன் இன்னொரு விஷயம் வந்துட்டு, அவங்க திருப்பி 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 திவ்யா ஆகட்டும் சாண்ட்ரா ஆகட்டும் சொல்ற ஒரு விஷயம், அவங்க மனசார வந்து மன்னிப்பு கேட்கலன்னா அவங்க சாரி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. மனிதாபிமானத்துல ஒரு மன்னிப்பு கேட்கறாங்க. நீ ஏத்துக்கிறது ஏத்துக்காம போறது அதெல்லாம் வந்துட்டு உன்னோட இஷ்டம். அவங்க பங்குக்கு அவங்க கேட்டுட்டு தூரம் போயிட்டாங்க. அது கேட்கலனாக்கா வந்துட்டு பார்வதி மேல வந்துட்டு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கும், கம்ருதீன் மேல ஒரு தப்பா, என்ன இந்த அளவு கூட மனிதாபிமானம் இல்லாம நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு. அவங்க ஆடினது கேம், பிசிக்கல் டாஸ்க். இப்போ பார்வதி கூட அவங்களோட இன்டர்வியூல அதான் சொல்றாங்க, மலையாளம்ல எல்லாம் நாங்க பார்த்தோம் இப்படிதான் பண்ணாங்க அப்படின்னுட்டுன்னு சொல்றாங்க.
ஸோ இந்த அம்மா எல்லா பிக் பாஸும் கரைச்சி குடிச்சிட்டு, அது அவங்க அமித் ஒய்ஃப் சொன்னாங்க பாருங்க, சேச்சி எல்லா பிக் பாஸையும் கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்திருக்குன்னுட்டுன்னு. இந்த அம்மா எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க, சும்மா எல்லாம் கிடையாது. இன்னமும் நடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு அந்த இன்சிடென்ட்டை வச்சு. அது முடிஞ்சிடுச்சு, ஷோவே முடிஞ்சிடுச்சு. என்ன சொல்றது, கப்பு வாங்க வேண்டிய கைகள்ல ரெட் கார்டை கட்டி கைதிகள் மாதிரி ரெண்டு பேரையும் அனுப்பியும் ஆச்சு, அவங்களுடைய எதிர்காலத்தை கொலைச்சும் ஆச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்ப தத்தெழுச்சு ஒரு ரசிகர்கள், அவங்களுக்கான ஒரு வெல்விஷர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, நீந்தி மேல கரையை கடக்குறாங்க. இது உங்களுக்கு பொறுக்கலையா? பேசாதீங்க, வேற எதனா பேசுங்க. உங்களுக்கு நீங்க என்ன சாதிச்சீங்கன்றத பேசுங்க. திரும்ப 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 அந்த பிக் பாஸ் 9 எடுத்தீங்கன்னா இந்த டாஸ்க், ரெட் கார்டு, பாரு, கம்ரு, இதை தவிர வேற யாருக்குமே எதுவுமே கிடையாதா பேசுறதுக்கு? யாருமே எதுவுமே பண்ணலையா அங்க பேசுறதுக்கு? இன்னொரு விஷயம் என்னன்னா, சபரியை இன்வைட் பண்ணதா கேள்விப்படுறோம், எங்களுக்கு தெரியாதா? அது வேற வேற நியூஸ் வருது. சபரி சௌந்தர்யா ரஜினிகாந்தோட இன்னொரு இதுக்கு போறாரு. அப்ப அந்த இடத்துல ஆங்கர் சொல்றாங்க, நேத்திக்கு உங்களோட அரைவலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், கால் பண்ணா இதோ வரேன்னு சொல்லிட்டு கடைசியா வரலன்னா அது சாண்ட்ராவோட இதுக்கு தான். இந்தமா சபரியும் அட்டன் பண்ணல, விக்ரமன் அட்டன் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க, விக்கல்ஸும் வரல அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ இவங்க என்னத்துக்காக இன்னமும் டிராமா பண்ணிட்டு இன்னமும் என்ன சொல்றது, அது கொஞ்சம் அணைஞ்சு போற ஒரு விஷயத்துக்கு இப்ப இவங்க எண்ணெய் ஊத்திருக்காங்க. தேவையில்லாத ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஓரமா போய் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு சினிமாலேயோ சீரியல்லையோ ஏதோ ஒன்று ஸ்டிக் ஆயிட்டு நடிக்கிறதுக்கு நீங்க ரெடி ஆகிக்கலாம். அது பண்ணாம திரும்ப திரும்ப உட்காந்து பார்வதி கம்ருதின்னு என்ன சொல்றது, எல்லாரும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. எரிச்சல் ஆயிடும், சலிச்சு போயிடும். இதெல்லாம் எச்சிப்ப அப்படின்னுட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்காது உனக்கு அப்படின்றதுதான். விக்ரமன் சொல்றப்போ இன்னும் இந்த ஒரு விஷயத்த சொல்லணுமா இருக்கு. அவர் ஒரு விக்கல்ஸ் நட்டுன்னு ஒரு இது பண்றாரு இல்லைங்களா? அந்த இதுல அந்த 3 பேர் சேர்ந்து பார்வதி அவங்க அம்மா பேசுற மாதிரி ஒரு இது பண்றாங்க. அவ்வளோ கேவலமா பண்றாங்க. இப்ப பார்வதி இஸ் கண்டஸ்டன்ட், ஓகே. அவங்க அம்மா 71 வயசு அம்மா. அந்த அம்மாவெல்லாம் எதுக்கு இழுப்பீங்க? இதுல இவர் விக்கல்ஸ் பாரதியார் வேஷம் போட்டுட்டு, நான் இதெல்லாமா இப்ப நான் சொன்னது இப்படி எல்லாமா எடுத்துப்பீங்கன்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாரு அந்த ரீல்ஸ். அந்த ரீல்ஸ் நிறைய ட்விட்டர்ல ஷேர் செய்யப்பட்டது. எல்லாருமே விக்கல்ஸ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃபைன், நீ பார்வதியோட அம்மா இழுக்கிறல்ல, உன்னோட ஒய்ஃபை பத்தி நாங்க பேசிட்டோமா? இது ஒரு வாட்டி திவ்யா பேசினப்போ அப்படி கதறிக்கின ரவுடி மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணல. அப்போ உன் ஒய்ஃபை பத்தி நாங்க போடட்டுமான்னுட்டுன்னு எல்லாருமே டேக் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. ஸோ ஹி டெலிட்டட். நான் என்ன சொல்றேன், பார்வதி பேசுறியா கண்டஸ்டன்ட், ஓகே. அவங்க அம்மாவை எதுக்கு இப்போ எந்த அம்மா தான் இப்போ நம்ம இப்போ லாஸ்ட் சீசன், அதுக்கு முன் சீசன் பூர்ணிமா பார்த்தோம். பூர்ணிமா அந்த அளவுக்கு ஹேட்ரட் சம்பாரிச்சாங்க. அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட அவங்க ஃபிலிம் ப்ரொமோக்கு வந்தவங்க கூட பூர்ணிமாட்ட முகம் கொடுத்து பேசாம ஜஸ்ட் ஹாய் ஹாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ஒரு அம்மா அப்படி செய்ய முடியுமாங்க? அம்மா அப்படி செஞ்சாக்க எப்படி இருக்கங்க அங்க? இப்போ ஒரு சிலது, இப்போ லாஸ்ட்லியாவோட அப்பா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாரு, பட் அவங்க அம்மா அப்படி பண்ணல. இன்னொருத்தர் சடன்லி ஃபர்காட், பாலா கூட க்ளோஸா இருந்த பொண்ணு, அந்த சீரியல் எல்லாம் நடிச்சிட்டு இருந்த பொண்ணு, அந்த பொண்ணோட அம்மா உன்னை இப்படியா வளர்த்த அப்படின்னுட்டுன்னு கடிஞ்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அவங்க அவங்க யார 1000 பேர் 1000 சொன்னாலும் பெற்ற தாய் தன் குழந்தை யாரும், பெண் பிள்ளைன்றப்போ எந்த தாயும் அதை அடுத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்குற மனப்பான்மை அந்த தாய்க்குமே வராது. நீங்க என்னதான் சபிச்சீங்கன்னா கூட என் குழந்தைன்னுட்டு நான் அரவணைக்கிறது தாங்க தாய். இப்ப அந்த தாய் தன் பிள்ளைக்காக இல்லைங்க நான் இதை இப்படி பார்த்தேங்க, நான் அதை அப்படி பார்த்தேங்கன்னு அவங்களோட பார்வையை சொல்றப்போ அந்த தாயும் சேர்த்து வச்சுட்டு நீங்க பேசுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி மனிதர்கள் நீங்கன்னு தெரியல. நீங்க உட்கார்ந்துட்டு மத்தவங்கள கிண்டல் பண்ணி நையாண்டி பண்ணி பண்ற அளவுக்கெல்லாம் உங்க அளவுக்கு கீழ்த்தரமான ஆட்கள் எல்லாம் அவங்க கிடையாதுன்றதுதான் என்னோட ஃபைனல் ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஸோ அது விக்கல்ஸ் என்ன சொல்றது, நீ என்ன உன்னை வக்ரம்னுட்டுன்னு அந்த பொண்ணு கூப்பிட்டப்பவே நாங்க சொல்லிட்டு இருந்தோம், அது ரொம்ப தப்பான வார்த்தையாச்சுன்னு சொல்லிட்டுன்னு. அது கூப்பிட்டதுல தப்பே இல்லைன்றத நாங்க இப்போ சொல்லிக்கிறோம். நானும் ஒரு 2 போஸ்ட் உன்னை டேக் பண்ணி போட்டிருக்கேன் இன்ஸ்டால.
இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்ன்றத அதுவும் நீங்க அந்த போட்ட அந்த ரீல்ஸை போட்டிருந்தேன் நான். ஸோ லெட்ஸ் see. அடுத்து வேற யாருது வருது அப்படின்னு இவங்களது பார்வதி இது அந்த செகண்ட் ஹாஃப் ஏதோ ஒன்று வந்திருந்தது இன்னைக்கு. அதுல வந்துட்டு திவ்யா பத்தி அந்த டைட்டில் பத்தி கேட்குறப்போ வேண்டாமே கட் பண்ணிடுங்களேன். ஏன்னா இந்த இந்த வடிவேலு காமெடி ஒன்று வரும் இல்லைங்களா, 2 பாக்கெட்டுக்குள்ள கை போட்டுட்டு அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுருங்கன்றமே, அவ்வளோதான். அது டைட்டில் அவ்வளோதான். அது டைட்டிலுக்கு ஒரு ஆன மரியாதையே கிடையாது. திவ்யாவை கூப்பிட்டு கேட்டாலும் சாண்ட்ரா, ரெக்கார்ட், பாரு, என்ன அவங்க உணர்ந்து சாரி சொல்லல, அன்னைக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஆடக்கூடாது? இப்போ அவங்க உள்ள இருக்கிறவங்களுக்கே தெரியுது நீ பண்ணது டிராமான்னுட்டு, வினோதே சொல்றாரு அது டிராமான்னுட்டுன்னு. அப்படி இருக்கும் போது இவங்க டான்ஸ் ஆடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? விஜய் சேதுபதி கூட இவங்க டான்ஸ் ஆடினதுல தான் பிரச்சனை. ஒரு குற்ற உணர்ச்சி இல்லையா, கொலையா பண்ணிட்டாங்க குற்ற உணர்ச்சி படுறதுக்கு. அது கூட இப்ப சடனா ஒருத்தருக்கு பேனிக் அட்டாக் வர அளவுக்கு பண்ணாக்க நாம கூட பேசலாம். இது முழுக்க முழுக்க என்ன சொல்றது, பழி யாரை சேரும்னா பிக் பாஸ் டீமை தான் போய் சேரணும். அதுக்கு பார்வதியும் கம்ருதீனும் பலிக்கடை ஆக்க பார்க்காதீங்க. அவங்க அழகா பண்ணலாம், கேஸ் போடலாம். இப்ப சபரி மேல கூட இப்ப சபரி உட்காந்துட்டு என்ன வெளியில எல்லாம் பேசிட்டு இருக்கான் பாரு. என்ன சொல்றது, அது டாஸ்க், அது டாஸ்க். அப்ப இது டாஸ்க் இல்லையா? இப்ப திவ்யா வாய்க்கிழிய பேசுறல, என்ன சொல்றது, அது கார் டாஸ்க்ல இப்படி பண்ணிட்டாங்க, மன்னிப்பு கேட்கல, அதுல ஏன் சபரியை கூப்பிட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்ல வேண்டியது தானே? திவ்யாவோட சாதனை என்னன்னாக்கா அங்க காட்டாஸ்க்ல வாய்ஸ் அவுட் பண்ணிட்டாங்களாம். அந்த காட்டாஸ்க போட்டுட்டு அதுக்கு ஒரு ஹார்ட்டை ஒண்ணு போட்டுட்டு மக்கள் கிட்ட அவ்வளோ ஒரு இது பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதை தவிர நீங்க என்னமா பண்ணீங்க? நீங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணாம ஒரு இதுவை டிராஃபியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க பாருங்க. அதுதாங்க எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் எரிச்சல் ஆகுது. ஸோ பார்ப்போம். வேற யாராச்சும் இன்டர்வியூ கொடுத்தாங்கனாக்கா அதை பத்தி பேசுவோம். மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கமெண்ட்ஸுக்கு, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுறதுக்கு மிக்க மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் நான். தேங்க்யூ.